வெளிவந்த திரைப்படம் திரௌபதி 2. நல்ல ஒரு திரைப்படம். தேசபக்தர்கள் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். மோகன்ஜி சிறப்பாக அந்த படத்தை வடிவமைத்திருக்கிறார். உண்மையிலேயே அகில பாரத இந்து மகாசபா டைரக்டர் மோகன்ஜி அவர்களே மனதார பாராட்டுகிறது. இதுபோன்ற சினிமாக்கள் இதுவரைக்கும் வந்ததில்லை. நல்ல தரமான ஒரு படம். உண்மை சம்பவம். இது வரலாற்று சம்பவம். ஏதோ சும்மா கதை இல்லை. இது வரலாற்று உண்மை. ஏன்னா நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். மறக்குமோ அந்த மாமோதகம்னு ஒரு புத்தகம். கேப்டன் எஸ்பி குட்டி சார் எழுதின புத்தகம் அது. அதில் வீர வல்லாள தேவன் எப்படி இறந்தார், எப்படி சூழ்ச்சி செய்து முகமதியர்கள் கொன்னார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அவருக்கு உடம்புலேருந்து தொலியை உரித்து உள்ள வக்கீலை அடைச்சி அந்த ஒரு மரத்தில் தொங்க போட்டிருக்கு இந்த படத்தில். அதே மாதிரி தான் அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். நான் படித்த காட்சியை மீண்டும் அதை சினிமாவாக பார்க்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையான வரலாறு எடுக்கிறதுக்கு ஆளுகள் வந்திருக்கே அப்படிங்கிற சந்தோஷம். தேசபக்தி வரணும்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தா நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மாமனா மச்சானா, மானங்கட்டவனே அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனை பார்த்து கேட்கும்போது நமக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷம். ஆட்ரா சக்கை அப்படி சொல்லி. அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன் வாபுசியுடைய வாழ்க்கை வரலாறு அதில் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாப்புல. இப்படி தேசபக்தியுள்ள படங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிறைய வந்தது. இந்த காலகட்டத்தில் வரல. இப்போ திருப்பரங்குன்ற நிகழ்ச்சி வந்தபோது இங்கே இருக்கக்கூடிய திருமா, சொரிமா, பெருமா இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். என்ன சொன்னான்னா, நார்த் இந்தியாவில் தான் இஸ்லாமியர்களால் பாதிப்பு, நமக்கு தென்னிந்தியாவில் ஒன்றும் இல்லை, இங்கெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் நடக்கலை. இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் முஸ்லீம்களால் பாதிப்பு இல்லை, அப்படி அதனால் நாங்கள்லாம் மாமே மச்சான், நாங்கள் மாமன் மாப்பிள்ளைங்க, நாங்கள் கட்டி பிடித்து உருவாடி கொண்டு இருக்கிறோம்லாம் பேசுகிறாங்க. ரெண்டு இனமும், இந்து இனமும் இஸ்லாம் இனமும் உண்மை வரலாற்று தெரிந்தால் ஒரு நாளும் ஒன்று சேராது. முகமது அலிஜினா அதனால தான் சொன்னார், 2 பேரும் சேர்ந்திருக்க முடியாது, தனித்தனியாக போவோம்னு சொன்னார். தமிழகத்தை பொறுத்தளவில் மதுரையில் நடந்த சம்பவங்கள், திருவண்ணாமலையில் நடந்த சம்பவங்கள், திருச்சியில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் இந்த திரௌபதி 2 பார்க்க முடியுது. இந்துக்கள் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்கள், இந்துக்கள் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள், இந்துக்களை எப்படிலாம் கொடுமை செய்தாங்க, இந்துக்களுடைய ஆலயங்கள் எப்படிலாம் சிதைக்கப்பட்டது. இப்போ சிக்கந்தர் மலைங்கிறாலே, கந்தர் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்படியெல்லாம் வந்தது என்பதற்கான ஒரு உண்மை வர்றார் திரௌபதி 2 பார்க்கலாம். அது ஒரு செய்தி. ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை காப்பாற்றுறதுக்காக 12,000 பேர் தலையை கொடுத்தாங்க. பெருமாளை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இஸ்லாமியர்கள் 12,000 பேர்த்த திருச்சியில் தலையை வெட்டி கொண்டார்கள் என்ற வரலாறு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவனை போய் மாமன் மச்சானே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதில் இன்னும் ஒரு விவரம் சொன்னார் அந்த டைரக்டர். இங்கே இருக்க அந்த ஒரு முஸ்லீமை வச்சே சொல்ல வைக்கிறார் அந்த சினிமாவில். நான் பார்த்தேன். அவன் சொல்கிறான், இன்னொரு முஸ்லீமோட அந்த அலாவுதீன் கில்ஜி, அந்த கில்ஜி துக்ளக் தான் வராரு. அந்த துக்ளக்கிட்ட சொல்கிறாப்புல, நீ எல்லாம் இங்கே உள்ள முஸ்லீம் இல்லை, நான் எல்லாம் முஸ்லீம் தான், சமீபத்தில் மாறினவன் முஸ்லீம். எங்களுக்கு கடவுள், இந்து மதத்தில் கடவுளுங்கிறது இப்படி தான் கூப்பிடணும், அப்படி தான் கூப்பிடணும், அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நான் ஒரு நெருக்கடினால மதம் மாறிட்டேங்கிறதுக்கான நான் இந்தியனாக இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. எனக்கு உடம்புல ஓடுறது என்ன ரத்தம்? ஹிந்துக்கள் ரத்தம்.
அதனால் நாங்கள் எப்போவும் எப்படி தான் இருப்போம், இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருப்போம். நாங்கள் இந்திய முஸ்லீம், இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருப்போம். நீ வெளிநாட்டு முஸ்லீம், நீ சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படி ஒரு முஸ்லீம் சொல்கிற மாதிரி நீ சொல்கிறாங்க. ஆக அந்த படம் வந்து நல்ல விறுவிறுப்பாக போகுது, நல்லா எடுத்திருக்காங்க. இந்துக்கள் எப்படிலாம் அலங்கோலப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னால் தீவிரவாதத்தை தூண்டுகிறான் அப்படிம்பாங்க. உண்மை வரலாறு சார் அது. அந்த வரலாற்றை அதில் படம் பிடிச்சி காட்டுறாங்க. திரௌபதி கேரக்டர் நல்ல கேரக்டர் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர் பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் சூப்பர் படம், நல்லா நடிச்சிருக்காங்க. பாகுபலியை மாதிரி சரியான தோற்றத்தில் ஒரு மாவீரனை உள்ள கொண்டு விட்டு அவன் புத்திசாலித்தனமாக சொல்கிறான். இந்துக்கள் தோற்றதெல்லாம் எப்படின்னா துரோகத்தால் தோற்றார்கள். இந்துக்கள் தோற்றதெல்லாம் எதிரியை பார்த்து மன்னிச்சிருக்கனே, சரி சரி இன்று போய் நாளை வா, அது நம்முடைய ராமர் சொன்னது மாதிரி இன்று போய் நாளை வா, நாளைக்கு ஆயுதத்தில் எடுத்துகிட்டு வா அப்படி. துரோகத்தால் இந்துக்கள் தோற்றார்கள். அந்த துரோகத்தால் இந்துக்கள் இனி தோற்க மாட்டார்கள் என்பதை அந்த படத்தினுடைய கதாநாயகன் காட்டுறான். நீ என்னை மன்னிச்சு என்னை விட்டுரு அப்படிலாம் சொன்னாதான் என்னை நினைச்ச முடியாது, விட முடியாது. என் நாட்டை, என்னுடைய பெண்களை, என்னுடைய கோவிலை அசிங்கப்படுத்தினவன், இல்லாமல் ஆக்கினவன், நிர்மூலமாக்கினவன் ஒன்று நான் விட மாட்டேன். அதுக்கு தண்டனை என்னதான், சம்காரம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கிறது. ஒய்ஜி மகேந்திரன் ஒரு வைணவர் மாதிரி ஒரு ஆக்டில் வராரு. ஒரு ஹிந்து சாதாரணமான ஆட்கள் எப்படி இருப்பாங்க, எவ்வளவு சாஃப்டாக இருப்பாங்க, குல்லாவை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க, முஸ்லீமாக மாறுறதுக்கு தயாராகிட்டாங்க. நெற்றில் இருக்கக்கூடிய திருநூறுலாம் அந்த திருநாமத்தில் அழிக்கிறாங்க. விஷ்ணுவை கும்பிடக்கூடியவர்கள் உண்ணா நோன்பிருந்து நாங்கள் செத்து விடுவதே மேல், முஸ்லீமாக மதமாறுவதை விட நாங்கள் உண்ணா நோன்பிருந்து செத்து விடுவதே மேல்ங்கிற டாப்பிக்கில் வராரு. நாங்கள் எதிர்த்து சண்டை போட முடியாது, நாங்கள் அமைதியானவர்கள், சாந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஜி மகேந்திரன் வர்றாரு. ஆனால் அந்த படத்தில் நீ சாந்தமானவன் தான், உன்னை காப்பாற்றனா நீ என்ன செய்யணும், சண்டை போடுவது, சாவதை விட சண்டை போடுவதே மேல். எப்படி சாவ போகிறேன், சண்டை போட்டு சாவு அப்படிங்கிற கான்செப்டில் அந்த ஒய்ஜி மகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அந்த அவருடைய ஆக்ட் அந்த திரைப்படத்தில் திரௌபதி 2ல் அவங்க போரிடுவது, உடைந்த ராமர் கோயிலை கட்டுவது ஒரே நாளையில் அப்படி பிரமாண்டமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. யார் யார் நான் இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் என்று நினைக்கிறானோ, இந்து இயக்கங்களில் யார் யார் இருக்காங்களோ, நமக்கு லட்ச மக்கள் திருப்பரங்குன்றத்துக்காக ரோட்டுக்கு வந்தாங்க. அத்தனை பேரும் குடும்பத்தோடு போய் தியேட்டரில் படம் பாருங்கள். திரௌபதி 2 கொஞ்ச நேரம் உங்களுக்கு உணர்வு வரும், மண்புழு கூட துளித்து எந்திரிச்சு நிற்கும். அப்படிப்பட்ட படம் திரௌபதி 2. மோகன்ஜி அவருடைய விடாமுயற்சி, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். எங்களால் வந்தாலும் இப்படி எடுத்துருக்கக்கூடாது, அப்படி எடுத்துருக்கக்கூடாதுன்னாரு. என் பணம் இருந்தால் அப்படிலாம் எடுக்க என்ன வந்து போச்சு, என்ன எளிமையாக செழுமையாக. ஆனாலும் விடலை, அந்த கூடாரங்களெல்லாம் கொட்டாரங்களெல்லாம் பிரமாதமாக போட்டு எடுத்துருக்காங்க. முஸ்லீம் அரசர் என்ன செய்வான், பொம்பளைகளெல்லாம் அவன் என்ன செய்வானுவன், அதெல்லாம் அதில் அழகாக கொண்டு வரான். உணர்வுள்ளவர்கள், உணர்ச்சி உள்ளவர்கள், மானமுள்ளவர்கள் இந்துக்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் திரௌபதி 2. அத்தனை பேரும் பாருங்கள், பார்த்துட்டு அவங்களுடைய பதிவை எனக்கு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட படம் மேலும் மேலும் வர வேண்டுமானால் நாம் அத்தனை பேரும் காசு கொடுத்து தியேட்டரில் போய் என்ன செய்யணும், படம் பார்க்கணும். இந்த படத்தை எடுத்த மோகன்ஜி அவர்களுக்கு அகில பாரத இந்து மகாசபா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தேசபக்தியையும் இந்து தர்மத்தையும் பற்றிய படம் இது. இந்த படத்தை எடுத்ததுக்காக அகில பாரத இந்து மகாசபா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். பாருங்கள் திரௌபதி 2.